ஃபைபர் ரிச் கோதுமை மாவு, கால்சியம் ரிச் ராகி மாவு, கார்போஹைட்ரேட் ரிச் அரிசி மாவு, கூடவே புரோட்டீன் ரிச் பாசிப்பயிறு சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னா செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்காக 1 கப் கோதுமை மாவு, 1 கப் ராகி மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 கப் தண்ணி ஊற்றி இதே மாதிரி சாஃப்டாக ஒரு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இதை இப்படி பிடிச்சிட்டோன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். அதுதான் இதோட பதம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்சர் மோடில் அடித்து எடுத்தோன்னா சாஃப்டான மாவு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு புட்டு குழாயில் தேங்காய் பூ, மாவு இப்படி ஆல்டர்னேட்டாக போட்டுட்டு நம்ம ஒரு புட்டு ரெடி பண்ணால் ஆல் கிரெயின் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஆவி வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து நம்ம பழம் இதை சுகர் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஹெல்தியான புரோட்டீன் ரிச்சான பாசிப்பயிரை வேக வச்சு ஒரு அப்பளத்தை பிசைஞ்சு சாப்பிட்ட செம்ம ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.